618 அதிகரித்த பலி எண்ணிக்கை. 209 பேரை தேடும் பணிகள் தீவிரம். இலங்கையை விட்டு விலகாத பேராபத்து. பல மாவட்டங்களுக்கு வெளியான சிவப்பு எச்சரிக்கை. அரச ஊழியர்களுக்கு பாரிய சிக்கல். அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அனுரவுக்கு எதிராக பாரிய சதி திட்டம். தொடர்ந்தும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள். ஜாழ் சிறைச்சாலையில் கோமா நிலைக்கு சென்ற கைதி. நடந்தது என்ன? பாதாள குழுக்களுக்கிடையே மோதல். அநியாயமாக பறிபோன உயிர். எதிர்க்கட்சியுடன் இணைந்த அர்ச்சுனா. இளங்குமரன் வெளியிட்ட பரபரப்பு தகவல். நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 618 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களினால் 209 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் நேற்றிரவு 8 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டில் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5,83,030 குடும்பங்களைச் சேர்ந்த 20,78,436 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 29,874 குடும்பங்களைச் சேர்ந்த 1,124 பேர் 990 பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. 4,071 வீடுகள் முழுமையாகவும் 71,121 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கற்றன், வட்டவள, மாணிக்க தோட்டம் பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக 13 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, மாத்தறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச உத்தியோகத்தர்களுக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை அனுமதிப்பதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அது தொடர்பிலான சுற்றறிக்கையை வெளியிட்டு பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். அதற்கமைய புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் அல்லது விடுமுறை நீடிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த வேண்டும் என அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்களக தலைவர்களுக்கு குறித்த சுற்றறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார். சிரேஷ்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரச உத்தியோகத்தர்களுக்கு அதிகபட்ச 5 வருடங்களுக்கு உட்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பள விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கி 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பொது நிர்வாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைய அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் கீழ் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை அனுமதிப்பதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு விடுமுறைகளை பெற்றுள்ள உத்தியோகத்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதிக்கு மட்டுமே அந்த விடுமுறையை பெற்றுக் கொள்ளும் வசதி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையில் விடுமுறைக்கான அனுமதியை பெற்று அந்த விடுமுறையை கழிக்கும் எதிர்பார்ப்பில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதிக்கு அமைவாக விடுமுறையை பெற்றுக் கொள்ளும் வசதி உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ள புதிய விடுமுறைகள் விண்ணப்பங்கள் மற்றும் விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களுக்கு புதிய சுற்றறிக்கையினால் பாதிப்பு ஏற்படாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தேவைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் குறைபாடுகள் உள்ள விடுமுறை விண்ணப்பங்கள் மீள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு விடுமுறைக்கான சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடுமுறை விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் முன்னெச்சரிக்கைகள் இருந்த போதிலும் டித்வா சூறாவளியின் தாக்கத்தை தணிக்கவும் நிர்வகிக்கவும் தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அரசாங்கம் தொடர்ந்தும் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது. அதன்படி 2025 நவம்பர் 25ஆம் தேதிக்கு வானிலை ஆய்வு மையம் மற்றும் நீர்ப்பாசனத்துறை இது தொடர்பாக முன்கூட்டியே அறிவித்திருந்தன. இருப்பினும் அரசாங்கம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. வானிலை ஆய்வு மைய பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ளது. அதே நேரம் அனர்த்த முகாமைத்துவ மையம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் தேசிய நிர்வாக குழு வருடத்திற்கு 4 முறை கூட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு ஒரு முறை கூட அது கூடவில்லை என்று கொழும்பின் செய்தித்தாள் ஒன்று கூறுகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் சட்டத்தின்படி செயல்பட்டிருந்தால் மனித உயிர் இழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அத்துடன் அனர்த்த நிலைமையை அறிவிக்க சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. இந்த விடயத்தில் அவர் தவறினால் அது உயர் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட அரசியலமைப்பை மீறுவதாகும் என்று ஆங்கில ஊடகம் கூறுகிறது. ஜாழ் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் இருந்த கைதி ஒருவர் வைத்தியசாலையில் கோமா நிலையில் உள்ள சம்பவம் குறித்து சிறைச்சாலை வட்டாரம் தெளிவுபடுத்தலை வழங்கியுள்ளது. கைதி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி கடந்த 25 நாட்களுக்கு மேலாக கோமா நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவரின் சகோதரி ஊடக சந்திப்பொன்றை நடத்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த கைதி மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் கீழே விழுந்து தலையில் காயப்பட்டதற்காகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறித்த விடயத்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முதல்கட்ட விசாரணையின் போது யாழ்ப்பாண சிறைச்சாலை நிர்வாகம் அதனை மறுத்துள்ளது. அத்துடன் குறித்த கைதி முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படும் போது உடல் சோர்வுற்று இருந்ததாகவும் இந்நிலையில் கீழே விழுந்ததாகவும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு வைத்தியர் சிகிச்சை அளித்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு ஒரு நாள் சிகிச்சைக்கு பின்னர் மீள சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மீண்டும் உடல் இயலாமை ஏற்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக இணைப்பாளர் தா கனகராஜ் தெரிவித்தார். இதேவேளை சிறைச்சாலையில் தாக்கப்பட்டு தனது சகோதரன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவரின் தங்கை சிவராமலிங்கம் சிந்து வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெஹிவளை ஏக்வாடல் விளையாட்டரங்கிற்கு அருகில் நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. 2 பாதாள குழுக்கள் இடையே காணப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் தெஹிவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையை வைத்து அரசியல் செய்து நாடாளுமன்றம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தால் யாழ்ப்பாணத்துக்கு பாதிப்பில்லை என்று குறிப்பிட்டு அந்த மக்களையே தூற்றித் திரிகிறார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்று முன்தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கோ அல்லது இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையோ பார்க்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தராது அந்த மக்களை கைவிட்டு கொழும்பில் புலம்பெயர் தேசத்தின் பணத்தில் அதிசொகுசு மாடி வீட்டில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புலம்பெயர் தேச உறவுகளுக்கே நன்றி தெரிவிக்க வேண்டும். சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையை வைத்து அரசியல் செய்து நாடாளுமன்றம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய செல்லவில்லை. அப்படிப்பட்டவர்தான் தற்போது யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறுகின்றார். யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இப்போது அந்த மக்களை தூற்றியும் கேவலப்படுத்தியும் திரிகிறார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகளோ அவர்களின் நிகழ்ச்சி நிரலோ தெரியாது. இதன் பக்க விளைவுகளை அவர் வெகு விரைவில் உணர்வார் என தெரிவித்தார். நான் யாழ் மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம்
13,391 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர். அவர்களில் 6,34,904 அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 16,918 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக சனத்தொகையில் 53,828 அங்கத்தவர்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும். இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும்போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து இடையில் வீதியில் இருந்து அனர்த்தத்தில் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்ற வேலை செய்திருக்கிறோம். மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் 59 இடைத்தங்கள் முகாம்களை அமைத்திருக்கின்றோம். இப்போது வரை 8 முகாம்கள் அங்கே இருக்கின்றன. பலர் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினது என்று. ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது, பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது யாழ் மாவட்டத்தில் 8.48 வீதம் மக்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது 1,35,000 மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது. அதே நேரம் அங்கே இருக்கும் குடும்பங்கள் 50,752 குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 28,093 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் 8,778 குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் 20.8 வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக